டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல HTML5 அப்புறம் HTML டேபிள்ஸை பற்றி பார்ப்போம். HTML5 அப்படிங்கிறது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTMLலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ HTML மட்டுமே ஒரு தனி கொஸ்டினாக கேட்கலாம், இல்லை HTML ப்ளஸ் HTML டேபிள்ஸ் கேட்கலாம். இப்போ HTML தனியாக கேட்டால், HTMLங்கிறது வந்து ஒரு ஜென்ரலைஸ்ட் கான்டெக்ஸ்ட் தான், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அது தெரியும். இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கண்டென்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். HTML அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எதுக்கு அப்படின்னா, ஒரு வெப் பேஜ் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக. அந்த வெப்பேஜ் வந்து எங்கே மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும்னா ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரௌசரில் நமக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டாக தெரியாமல் ஹெட்டிங் தனியாகவும் பேராகிராஃப் தனியாகவும் கலராகவும் டேபிளாகவும் தெரிய வைக்கிறது எல்லாமே இந்த HTMLோடைய அவுட்புட் தான். ஸோ அதோட கீ ஃபீச்சராக தான் வெப்சைட் வந்து HTML வச்சு தான் எழுத முடியும். அப்புறம் டேக்ஸ், இந்த HTML கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெட்டிங் வேணும்னா H1, H2, H3, H4, H5 இருக்குது. அந்த டேக்குக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் போட்டோம்னா அது வந்து நமக்கு ப்ரௌசரில் வந்து தெரியும் போது அது ஹெட்டிங்காக தெரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், காட்டுறேன். ஸோ HTML வந்து எல்லா ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ ப்ரௌசரோட வேலையை என்னென்னா, இந்த HTML கோடை வந்து நமக்கு யூசருக்கு வந்து வெப்பேஜாக காட்டுறது தான் ப்ரௌசரோட வேலை. HTML5ங்கிறது தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்டு HTML கோடு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் HTML டேக்ஸ். HTML ஓப்பன் டேகு, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேக் இருக்கும். அதே மாதிரி ஹெட் டேகு /ஹெட், இதில் வந்து டைட்டில் இருக்கும். அடுத்தது வெப்பேஜோடைய பாடி டேகு, க்ளோஸ் பாடி டேக் இருக்கும், /பாடி டேக். அப்புறம் எனக்கு ஹெட்டிங் வேணுன்னா H1/H1, பேராகிராஃப் வேணுன்னா P. இன்னும் நிறையா டேக்ஸ் இருக்குது. அட்ரிபியூட் டேக், A டேக் இருக்குது, அப்புறம் டேபிள் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. பட் இது வந்து ஒரு பேசிக் HTML கோட். இப்போ இந்த HTML கோடை வந்து நான் நோட் பேடில் டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபைல் நேம் .htmlனு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணேன்னா இந்த கோடோடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி வரும். ஸோ நான் டெக்ஸ்ட்டாக கொடுக்கும்போது இந்த இடத்துல எந்த சேஞ்சும் கிடையாது. நான் இதை வந்து நார்மல் H1ல் கொடுத்தேன், இதை Pயில் கொடுத்தேன். ஆனால் இதுவும் ஃபாண்ட் சைஸும் போல்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ யூசருக்கு தெரிகிற அந்த வெப்பேஜை வந்து அழகாக டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் HTML. ஸோ இப்போ நம்ம ரியல் டைமில் பார்க்குற எல்லா வெப்பேஜுமே ஃபைனலாக ஒரு ப்ரௌசர் ரீட் பண்ணும்போது HTML கோடாக தான் வரும். லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எழுதுகிற கோடு எல்லாமே சர்வர் சைடு கோடாக இருக்கட்டும், என்ன கோடாக இருந்தாலும் கடைசியாக ப்ரௌசர் ரீட் பண்ணும்போது அது ஃபைனலாக HTML கோடாக வரும். HTML கோடு வந்து மறுபடியும் யூசருக்கு பார்க்குறதுக்கு வெப்பேஜாக வரும். ஓகே, இது HTML பேசிக்ஸ். HTML இன்ட்ரொடக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த கண்டென்ட் எழுதலாம். அடுத்தது HTML டேபிள்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி HTML கண்டென்ட்டில் நிறைய பேராகிராஃபு, இமேஜ், அது இதுன்னு நிறையா இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா HTML டேபிள். ஸோ ஒரு வெப்பேஜில் வந்து எல்லா கண்டென்ட்டையும் வெறும் பேராகிராஃபை மட்டும் நம்ம வச்சுருக்க முடியாது. ஒரு சில இடங்களில் வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வேணும், ஒரு சில இடங்களில் டேபுலர் காலம் வேணும், டேபிள் வேணும். அந்த மாதிரி டேபிளை வந்து ப்ரீடிஃபைண்டாக டேபிள் டேக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டேக்கை வச்சு நம்ம கண்டென்ட் கொடுக்கும்போது HTML வந்து உங்களுக்கு அழகான டேபிளாக காட்டும். ஸோ அதோடைய டேக் எப்படி இருக்குன்னா, டேபிள் அப்படிங்கிற டேக்கில் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு ரோவும் TR அப்படிங்கிற டேக்குள்ளே வரும். ஸோ டேபிள் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும், அதுக்குள்ளே TR டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும் நான் சொல்கிறது /TR. ஒவ்வொரு டேக்குக்கும் ஸ்லாஷ் போட்டோம்னா அது க்ளோஸ் டேக். அடுத்தது THங்கிறது வந்து ஒரு டேபிளில் ஹெட்டரை குறிக்கிற ஒரு டேக். TDங்கிறது வந்து இந்த ரோக்குள்ள டேட்டா. இதை உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு கோடாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ டேபிள் ஓப்பன், இந்த இடத்துல க்ளோஸ். TR ரோ ஓப்பன், ரோ க்ளோஸ். இது ஒரு ரோ, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ரோ. இதுக்குள்ளே TH/TH, இது வந்து டேபிள் ஹெட்டர். ஹெட்டரில் சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். அதே மாதிரி TH மார்க்ஸு, TH இதையும் ஹெட்டரில் கொடுத்துருக்கேன். மார்க்ஸு உங்களுக்கு ஹெட்டர் மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுதான். அடுத்தது ரெண்டாவது ரோவில் பார்த்தீங்கன்னா TR, அப்புறம் TD மேத், அப்புறம் 95. TR க்ளோஸ் டேக், டேபிள் க்ளோஸ் டேக். ஸோ இது வந்து ஒரு HTML டேபிளுக்கான ரொம்ப பேசிக் சிம்பிள் கோடு. அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் HTML டேபிள்ஸில். எதர் CSS வச்சு பண்ணலாம். அப்புறம் வந்து செல் ஸ்பேசிங், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டுக்குள்ளே ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். அதே மாதிரி ஹெட்டுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம், டேபிள் ஹெட்டிங்ஸ்னு. டேபிள் ஹெட்டிங் இருக்குது, டேபிள் ஃபூட்டர் இருக்குது, டேபிள் பாடி இருக்குது. இது எல்லாமே வந்து HTML டேபிளோடைய
ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து HTML டேபிளில் வந்து ஸ்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, காலம் ஸ்பேன். அதாவது என்னன்னா காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 காலம் கம்பைன் பண்ணி ஒரு செல்லாக பயன்படுத்திக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்டரை காலம் ஸ்பேன் 2ன்னு கொடுத்துருக்கேன் அட்ரிபியூட்டு. இப்படி கொடுத்தோன்னா 2 காலம் சேர்த்து ஒரே செல்லாக எடுத்துக்கும். இதுவும் சேர்த்து ஒரே செல்லாக எடுத்துக்கிச்சு. அதனால தான் இங்கே வேல்யூ இல்லை. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா மேத் 95 கொடுத்துருக்கேன், அது அப்படி வந்துருச்சு. ஸோ எனக்கு ஒரே டேபிள்லேயே வந்து ஒரு சில இடங்கள் நம்ம எக்ஸலில் வந்து மெர்ஜ் செல்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மெர்ஜ் செல்ஸ் கான்செப்ட் தான் இது காலம் ஸ்பேன். ரோ ஸ்பேன் கொடுத்தோம்னா வெர்டிக்கலாக மெர்ஜ் பண்ணும். ஸோ இது ரோ ஸ்பேனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அடுத்தது இந்த HTML டேபிளோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு தெரியும். வெப்பேஜில் வந்து எல்லா கண்டென்ட்டையும் வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக போட முடியாது. ஒரு சில முக்கியமான டேட்டா வந்து டேப்லர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக HTML டேபிள்ஸ் யூஸ் ஆகும். அதில் வந்து டேபிள் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டைலிங்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும் CSS வச்சு. அப்புறம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக HTML டேபிளை வச்சு லேஅவுட் போடக்கூடாது. ஒர்க் ஆகும். ஒரு என்டையர் வெப்பேஜே ஒரு டேபிள் ஆக்கி இந்த டேபிளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் காலமில் இந்த ஹெட்டரு, ஃபஸ்ட் ரோவில் வந்து செகண்ட் காலமில் வந்து இது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. லே அவுட்டுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது, டேட்டாவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பூட் ஸ்ட்ராப்போ இல்லை வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக டேபிள் போட்டோம்னா அந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் இஷ்யூ வரும். நம்ம விண்டோ சைஸை நோத்தும் போது நமக்கு ஒரு சில இஷ்யூ வரும், டேட்டா ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்காது, கரெக்டாக டிஸ்பிளே ஆகாது, அலைன் ஆகி. அடுத்தது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. மார்க் ஷீட்டு, டைம் டேபிள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் போட்டிருக்கேன். டைம் டேபிள் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் பார்டரு, டேபிள் ரோவில் வந்து இது ஹெட்டிங்கு, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. அப்புறம் வந்து டேட்டா, எல்லாமே டேட்டா. ஃபஸ்ட்டு ரோ வந்து ஹெட்டிங்கு, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு டேட்டா, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. இதோட அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.